வணக்கம். இப்போ கொஞ்ச நாளா நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, இந்தியாவா இல்ல பாரதமா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போய்க்கிட்டு இருக்கு. இது வெறும் பேர பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க. நம்மளோட வரலாறு, நம்ம அடையாளம், அதுக்கும் மேல நம்ம அரசமைப்பு சட்டம் உண்மையில என்ன சொல்லுதுங்கிறத பத்தினது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். இந்த விவாதத்துக்கு எதுங்க தீப்பொறி வச்சது? இங்க நீங்க பாக்குற மாதிரி சமீபத்துல நடந்த G20 மாநாட்டுக்கான அழைப்பிதழ் தான் அதுக்கு காரணம். வழக்கமா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கிறதுக்கு பதிலா பிரசிடென்ட் ஆஃப் பாரத்னு அச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் நாடு முழுக்க ஒரு பெரிய உரையாடல ஆரம்பிச்சு வச்சது. இது உடனே நிறைய கேள்விகளை எழுப்புது இல்லையா? அப்போ நம்ம நாட்டின் பெயர் அதிகாரப்பூர்வமா மாறப்போகுதா? இந்த முழு விவாதத்துக்கும் அடித்தளமா இருக்கிற நம்ம அரசமைப்பு சட்டம் இது பத்தி உண்மையில என்னதான் சொல்லுது? வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்னா நாம நேரா நம்ம அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூறுக்கு, அதாவது ஆர்டிகிள் 1க்கு தான் போனோம். அதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே. இங்க பாருங்க, கூறு 1 ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்தியா அதுவே பாரதம் மாநிலங்களை கொண்ட ஓர் ஒன்றியமாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சட்டப்படி இந்தியா பாரதம் ரெண்டுமே நம்ம நாட்டோட அதிகாரப்பூர்வ பெயர்கள் தான். ஒன்னு பெருசு இன்னொன்னு சிறுசுன்னெல்லாம் கிடையாது, ரெண்டுமே சமந்தான். சரி, இந்த ரெண்டு பெயர் எப்படி வந்துச்சு? இது யதார்த்தமா நடந்ததா? இல்லவே இல்ல. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அரசமைப்பு நிர்ணய சபை விவாதங்கள் நடந்த காலத்துக்கு போகணும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் ரொம்ப சுவாரஸ்யமானது. அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர் HV காமத் அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷனை ஒரு உதாரணமா காட்டுறாரு. அங்க நாட்டின் பெயர் இரே ஆங்கிலத்தில் அயர்லாண்டுன்னு இருக்கு. அதே மாதிரி பாரதம் ஆங்கிலத்தில் இந்தியான்னு நாமளும் வச்சுக்கலாமேன்னு அவர் ஒரு யோசனை சொன்னாரு. ஆனா நிறைய உறுப்பினர்களுக்கு இந்தியாங்கிற பேர் காலனி ஆதிக்கத்தோட ஒரு அடையாளமா தெரிஞ்சது. ஹர்கோவிந்த் பந்த் மாதிரி ஆட்கள்லாம் இந்த பேர் வெளிநாட்டினரால நம்ம மேல திணிக்கப்பட்டது, அதையே நம்ம தொடர்ந்தா அது நம்ம அடிமைத்தனத்தோட சின்னம்னு ரொம்ப கடுமையா வாதிட்டாங்க. இன்னொரு பக்கம் சேத் கோவிந்தாஸ் மாதிரியானவங்க பாரதம்ங்கிற பேர் தான் நம்மளோட பழந்தமிழ் வரலாறு, கலாச்சாரம், தேசிய பெருமையோட ஆழமா கலந்ததுன்னு வாதிட்டாங்க. விஷ்ணு புராணம் மாதிரி பல பழங்கால நூல்கள்ல இந்த பேர் இருக்குன்னு சுட்டிக்காட்டினாங்க. இப்படி விவாதம் ரொம்ப சூடா போய்கிட்டு இருந்தப்போ வரைவுக்குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு சமரச தீர்வை கொண்டு வந்தாரு. அதுதான் இந்தியா அதுவே பாரதம்ங்கிற இந்த வரி. இது ரெண்டு தரப்பையும் திருப்திப்படுத்தி நாடு அடுத்த கட்டத்துக்கு போக வழி செஞ்சது. இப்போ நாம கூறு 1லோட ரெண்டாவது முக்கியமான பகுதிக்கு வருவோம். இது பேரை பத்தினது இல்ல, நம்ம நாட்டோட கட்டமைப்பை பத்தினது. அதுதான் மாநிலங்களின் ஒன்றியம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அமெரிக்கா மாதிரி பல நாடுகள் தங்களை கூட்டாட்சி, அதாவது ஃபெடரேஷன் சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம அரசமைப்பு சட்டத்தை எழுதினவங்க வேணுனே ஒன்றியம், அதாவது யூனியன்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் அப்படி? டாக்டர் அம்பேத்கரே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒன்றியம்ங்கிற வார்த்தை நம்ம நாடு பிரிக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு முழுமையான அமைப்புங்கிறத குறிக்குது. நிர்வாக வசதிக்காக தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதே தவிர மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவை உருவாக்கல. இந்த ஒப்பீடு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரியும். அமெரிக்கா ஒரு கூட்டாட்சி. அங்க சுதந்திரமான மாநிலங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு நாடா உருவாச்சு. ஆனா இந்திய ஒன்றியம் அப்படி இல்லை. இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. எந்த ஒரு இந்திய மாநிலத்துக்கும் நம்ம ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு போறதுக்கு உரிமையே கிடையாது. இந்த ஒன்றிய அமைப்பு நடைமுறையில மத்திய நாடாளுமன்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. அது என்னன்னா, மாநிலங்களோட எல்லைகளை மாத்தி அமைக்கிற அதிகாரம். அரசமைப்பு சட்டத்தோட கூறு 3, அதாவது ஆர்டிகிள் 3, நாடாளுமன்றத்துக்கு இந்த அதிகாரங்களை எல்லாம் கொடுக்குது. ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறது, ஒரு மாநிலத்தோட பரப்பளவை கூட்டுறது, குறைக்கிறது, எல்லைகளை மாத்துறது, ஏன் ஒரு மாநிலத்தோட பேரையே மாத்துறது, இது எல்லாமே நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு கீழே தான் வருது. சரி, இதை எப்படி செய்வாங்க? அந்த நடைமுறையை இங்க பாருங்க. முதல்ல குடியரசுத் தலைவரோட பரிந்துரை வேணும். அப்புறம் அந்த மசோதா எந்த மாநிலத்தை பாதிக்குதோ அந்த மாநிலத்தோட கருத்தை கேட்கறதுக்காக அனுப்புவாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாடாளுமன்றம் அந்த மாநிலத்தோட கருத்தை கேட்கணுமே தவிர அதுக்கு கட்டுப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறது மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை செய்யறதுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு சாதாரண பெரும்பான்மை இருந்தா போதும். இதுக்கு அரசமைப்பு சட்டத்தையே திருத்துறதுக்கு தேவையான சிறப்பு பெரும்பான்மை, அதாவது 2/3 பங்கு ஆதரவு தேவையே இல்ல. இதுதான் ஒன்றியம்ங்கிற வார்த்தையோட உண்மையான சக்தியை காட்டுது. அப்போ நாடாளுமன்றத்தோட இந்த அதிகாரத்துக்கு எல்லையே கிடையாதா அப்படின்னு கேட்டா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை வரைஞ்சது இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு தான் 1960ல நடந்த பெருபாரி யூனியன் வழக்கு.
இந்த வழக்கோட தீர்ப்பு ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. கூறு 3 நாடாளுமன்றத்துக்கு நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லைகளை மாத்தி அமைக்க மட்டும்தான் அதிகாரம் கொடுக்குது. இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதியை இன்னொரு நாட்டுக்கு தூக்கி கொடுக்கிற அதிகாரம் அதுல சேராது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு மாநிலத்தோட எல்லைய மாத்த சாதாரண மெஜாரிட்டி போதும். ஆனா இந்திய நிலப்பகுதியை வேற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசமைப்பு சட்டத்தையே திருத்தணும். அதுக்கு நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மை வேணும். அது மட்டும் இல்லாம பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களோட ஒப்புதலும் வேணும். இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல்முறை. இப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த வரலாறு, இந்த சட்ட பின்னணியோட இப்ப நடக்கிற விவாதத்தை பார்க்கறது ரொம்ப முக்கியம். உண்மையில இது ஒன்றும் புது விவாதம் கிடையாது. 2016ல கூட இந்தியாங்கிற பேரை நீக்கிட்டு பாரதம்னு மட்டும்தான் அழைக்கணும்னு ஒரு மனு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அப்போ அதை தள்ளுபடி செஞ்ச தலைமை நீதிபதி டிஎஸ் தாக்கூர், உங்க நாட்டை பாரதம்னு கூப்பிடுறீங்களோ இந்தியான்னு கூப்பிடுறீங்களோ அது உங்க உரிமை அப்படின்னு குறிப்பிட்டார். ஆக நம்ம அரசமைப்பு சட்டம் நமக்கு 2 பேரையுமே கொடுத்திருக்கு. ஒரு பெயர் காலனி ஆதிக்கத்தோட தொடர்பா இருக்கலாம், இன்னொரு பெயர் நம்மளோட பழம்பெருமையோட சின்னமா இருக்கலாம். ஆனா முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டுமே ஒரு சமரசத்தோட விளைவுதான். கடைசியா எந்த பெயரை எப்போ பயன்படுத்துறதுன்னு யாரு முடிவு செய்றா? இதுதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.